ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்மார்ட்டான லுக்கில் நம்ம விஜய், அதாவது அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு, அவரோட அந்த அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்பவே ஃபார்மலாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வேலைக்கு இன்டர்வியூ போகிறேன் அப்படின்றாரு. காவேரிக்கு விருப்பம் இல்லை, என்ன இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி கிட்ட வந்து இந்த டைம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் காவேரி, ஓவர் குவாலிஃபைட்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னும், ஆட்டோவில் போகிறீங்களா, முடியெல்லாம் கலைஞ்சிருமே அப்படின்ட்டு, சீப்பு வச்சுருக்கம்மா சீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறது. ஆட்டோவில் ஏறுற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து ரொம்ப பாவண்டி இந்த தம்பி கஷ்டப்படுது அப்படின்னு. ஆமாம்மா, எனக்காக கஷ்டப்படுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு காவேரியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ போனால் அங்கே வந்து அகெயின் ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் கம்பெனி அளவுக்கு பெரிய கம்பெனி கிடையாது, என்னை விட பெரிய, நான் உட்காந்துருக்க சீட்டை விட பெரிய போஸ்டிங் தான் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, காம்படிட்டிவ் கம்பெனியாக நான் உங்களை கம்பெனியை தான் பார்க்குறேன், எப்படி உங்களுக்கு வேலை தர்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே சொல்லிடுவேன்னு பயப்படுறீங்களா அப்படின்ட்டு. அப்படி இல்லை, இருந்தாலும் இங்கே உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏண்டா இன்டர்வியூ வர சொல்லும்போதே இதெல்லாம் தெரியாதாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கங்கா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கவே அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக இது பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சாலும் வந்து இந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நானுமே ரியல் லைஃப்பில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே ஒரு சில டைம் வந்து பயமுறுத்துவாங்க. அந்த ஸ்கேனிங்க்கு முன்னாடி இந்த ஸ்கேனிங் வந்து இதுக்காக எடுக்கிறது, அதனால் வந்து எடுத்துடணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்படின்ட்டு. கங்காவோட பயமும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல அதே டைம் வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது, காவேரியோட குழந்தைக்கு வேண்டிக்கிறேன்னு அம்மா சொல்லும்போது, எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் கோவம் வரும்ல. நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம், ஆனால் அம்மா தங்கச்சியோட குழந்தைக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத தங்கச்சி குழந்தைக்கு அப்படின்ட்டு கோவப்படுறாங்க கங்கா. ஏன்னா கங்காவுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அம்மா போட்டதுனால காவேரிக்கு பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது மனசில் அப்படின்ட்டு. அம்மா பிரித்து பார்க்குறாங்க. அவள் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கங்காவோட ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ரூமில் எப்பயும் போல் குமரன் கிட்ட வந்து வறுத்தெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கடையிலேயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே குமரன்கிட்டையும் கோவப்படுறாங்க. இங்கே வந்து வீட்லேயும் வந்து குமரன்கிட்ட வந்து கோவப்படுறாங்க, அவங்க அம்மா காவேரிக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னதுனால. இங்கே குமரன் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டாரு கங்காவை. இன்றைக்கி ஹைலைட்னா இதுதான். கங்கா வந்து வீட்டில் குமரன் கிட்ட கோச்சிட்டு வெளில வரவும் பார்த்தா, இங்கே நம்ம விஜயும் காவேரியும் ஒன்றா உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. கட்டி பிடிச்சா, அதாவது தோல் மேலே சாஞ்சா மாதிரி உட்காந்துக்கிட்டு, அதை பார்த்துட்டு இந்த கருமத்துக்கு அந்த கருமமே பரவாயில்ல அப்படின்னு போனதெல்லாம் ஹைலைட், செமையாக இருந்துச்சு. மறுபடியும் வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி குமரனோட அந்த மைண்ட் வாய்ஸ். பேசாமல் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட்.